கிபுல் ஓயாவுக்கு எதிராக நெடுங்கணியில் இடம்பெற்ற போராட்டம் சுமந்திரனின் நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்ற போராட்டமா? ஏற்கனவே சிலரை விமர்சித்த சுமந்திரன் அவர்களோடு மீண்டும் கைகோர்க்க காரணம் என்ன? தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன? அது தமிழ் மக்களுக்கான கட்சியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதா? வலுக்கும் சுமந்திரன் ஸ்ரீதரன் மோதலில் மக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்படுகின்றனரா? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். அண்மையில் கிபுல் ஓயாவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நெடுங்கணியில் இடம்பெற்றிருந்தது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த போராட்டம் சம்பந்தமான விடயங்களும் கிபுலோயா சம்பந்தப்பட்ட விடயங்களும் நாங்கள் எங்களுடைய காணொலிகளில் ஏற்கனவே கொடுத்திருக்கின்றோம். கிபுலோயா தமிழ் மக்களுக்கு எதிரான குடியேற்றங்களை அமைப்பதற்காக கொண்டு வரப்பட இருக்கின்ற போராட்டம் என்கின்ற விமர்சனம் எல்லா இடத்திலையும் அண்மையில் முன்வைக்கப்பட்டு வாரதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஏற்கனவே மகாவலி எல் வலயம், கல்லோயா திட்டம் போன்ற பல திட்டங்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான திட்டங்களாக கொண்டு வரப்பட்டு அங்கே நிலமற்றவர்களுக்கு காணியற்றவர்களுக்கு காணி வழங்குகின்ற ஒரு குடியேற்ற திட்டமாக கொண்டு வரப்பட்டது. பின்னர் அது சிங்கள மக்களை மட்டுமே கொண்ட ஒரு குடியேற்ற திட்டமாக மாற்றி அமைக்கப்படுகின்றது. அதே போலதான் இந்த கிபுலோயா திட்டமும் சிங்கள மக்களுக்கான ஒரு குடியேற்ற திட்டமாக மாற்றி அமைக்கப்படும். ஏற்கனவே மகாவலி எல் வலயத்தில் இருக்கிற மக்கள் பயன்பெறுவதற்காக அவர்களுக்குரிய நீர்ப்பாசன தேவைகளுக்காகத்தான் இந்த கிபுலோயா திட்டம் கொண்டு வரப்படுகின்றது என்கின்ற ஒரு கருத்து இருக்கின்ற அதே சூழ்நிலையில் மீண்டும் பல குடியேற்றங்கள் இங்கே கொண்டு வரப்படலாம் என்கின்ற இன்னொரு விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றது. அதற்கு எதிராக அண்மையில் நெடுங்கணியில் ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த போராட்டம் மக்கள் போராட்டமா அல்லது அரசியல் மயப்படுத்தப்பட்ட போராட்டமா என்பதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஒரு விதத்தில் போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் கட்சி சார்ந்த சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுற இன்னொரு சூழ்நிலையில் மக்கள் போராட்டங்களை அடக்குவதற்கான இன்னொரு முகாந்திரத்தை இந்த அரசு காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஒரு கட்டத்தில் நாங்கள் இனவாதமாக செயல்பட மாட்டோம் என்று கூறியவர்களே இப்போ இனவாதம் சார்ந்த சில செயல்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி கிளிநொச்சியில் மக்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்த போராட்டத்தில் போலீசார் உட்புகுந்து அந்த போராட்டத்தை அடக்குவதற்கான செயல்பாடையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இது இந்த அரசினுடைய இன்னொரு முகத்தை தான் காட்டுகின்றது. ஆகவே இந்த கட்சிகளுடைய ஒற்றுமையின்மை அரசாங்கம் மீண்டும் இனவாதத்தை உட்புகுத்துவதற்கு ஒரு காரணியாக அமைந்து விடுகின்றதோ என்கின்ற விமர்சனமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதில் ஒரு விடயத்தை நாங்கள் கட்டாயம் பார்க்கணும். ஒரு நபர் சார்ந்த விடயத்தை கட்டாயம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. சந்திரகுமார் அவர்கள் சார்ந்த விமர்சனம் முன்னைய காலகட்டங்களில் சுமந்திரன் அவர்களால் சரமாரியாக வழங்கப்படுகின்றது. அதுக்கு முதல் சந்திரகுமார் அவர்கள் இந்த கட்சியில் இருந்தார் என்று பார்த்தீங்கன்னா இபிடிபி கட்சி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்ந்த விடயங்கள், டக்ளஸ் தேவானந்த சார்ந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் எங்களோட காணொலிகளில் பல விடயங்களில் கூறியிருக்கின்றோம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி எப்படி ஒரு விடயத்தை தமிழ் மக்களுக்கு எதிராக செய்தது, எத்தனை விடயங்களை செய்தது, காணாமல் ஆக்கப்படுதலோடு சம்பந்தப்பட்டிருந்தார்கள், பல படுகொலைகளோடு சம்பந்தப்பட்டு இந்த கட்சி விமர்சிக்கப்பட்டது என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பின்னர் சந்திரகுமார் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து சுயாதீனமாக செயல்படுறார். அதற்கு பிறகான காலப்பகுதியில் இந்த கட்சி சார்ந்த விடயங்களில் அவர் ஈடுபடுறார். அதாவது சங்கு கட்சி சார்ந்த விடயங்களில் அவர் ஈடுபடுறதை காணக்கூடிய மாதிரியே இருந்தது. அதற்கு பிறகான காலப்பகுதியில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஆட்சி அமைத்துக் கொள்வதற்காக சுமந்திரன் அவர்களோட கைகோக்கிற ஒரு நிலைப்பாடை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது மிகப்பெரிய விமர்சன நிலைகளை தோற்றுவிச்சிருந்தது. ஏற்கனவே சந்திரகுமார் தொடர்பான விமர்சனங்களை பொது மேடைகளிலேயே சுமந்திரன் அவர்கள் முன்வைக்கின்றார். கிளிநொச்சியில் சந்திரகுமார் அவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டும். அவர் எத்தனை காணாமல் ஆக்கப்படுதல்கள் சம்பந்தமான விடயத்தில் தொடர்பட்டிருந்தார், அவருடைய கட்சி எத்தனை காணாமல் ஆக்குதல்களை செய்திருந்தது என்று எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் அவரை காணாமல் ஆக்க வேண்டும், அவர் செய்தது போல காணாமல் ஆக்காவிட்டாலும் கூட அவரை மக்கள் பார்வையில் இருந்து காணாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை சுமந்திரன் அவர்கள் முன்மொழிந்திருந்தார். பல மேடைகளிலையும் சந்திரகுமாருக்கு எதிரான பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். 6ஆம் 7ஆம் தேதிக்கு பிறகு சந்திரகுமார் என்ற பெயரே கிளிநொச்சியிலே கேட்கக்கூடாது. கிளிநொச்சியிலே திட்ட தெளிவாக அவர்களுடைய முகவர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு கொள்கை கிடையாது, ஏனென்றால் அவர் சுயேட்சை.
சுயேட்சை என்றால் நினைத்ததை நினைத்த நேரம் சொல்லிக் கொண்டிருப்பது. இன்றைக்கு கேடயம், நாளைக்கு வேறொன்று. அவருக்கு கொள்கை கிடையாது. தமிழ் மக்கள் அப்படியானவர்கள் அல்ல. நாங்கள் எந்த கொள்கையும் இல்லாமல் சுயேட்சையாக வந்து நின்று எங்களுக்கு சவால் விடுகிற ஒருவர் இருப்பாராக இருந்தால் அவரை காணாமல் ஆக்க வேண்டும். அவர் பலரை காணாமல் ஆக்கினார். அப்படியாக அவரை காணாமல் ஆக்கி விடாதீர்கள். பாவம், அவரை அரசியலிலே இருந்து காணாமல் ஆக்கி விடுங்கள். இது தமிழரசு கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடாகவே காணப்பட்டிருந்தது. ஆகவே தமிழர்களுக்கு எதிரான சில விடயங்களை செய்த கட்சியிலிருந்து வந்தவர் என்கின்ற அடிப்படையிலையும் அவர் சார்ந்த விமர்சனங்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானதாக இருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலையும் கூட அந்த விதத்தில் சந்திரகுமார் அவர்கள் சார்ந்த நிராகரிப்பு அல்ல சந்திரகுமார் அவர்கள் சார்ந்த விமர்சனம் சுமந்திரன் அவர்களாலேயே முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இப்போ இந்த நெடுங்கணில் நடந்த போராட்டத்தோட சுமந்திரன் அவர்கள் மீண்டும் சந்திரகுமார் அவரோட கைகோத்திருந்தார். ஏற்கனவே கைகோத்தல் சம்பந்தமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட பிறகு இந்த ஒரு கூட்டணி அல்லது கைகோர்த்தல் சம்பந்தமான விடயம் ஓரளவுக்கு பொது இடங்களில் சந்திரகுமாரை காண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. பிறகு மீண்டுமே சுமந்திரன் அவர்களின் ஒரு நிகழ்ச்சிகளில் நடந்த போராட்டம் அல்லது தமிழரசு கட்சியின் நிகழ்ச்சிகளில் நடந்த போராட்டம் ஒன்றில் மீண்டும் சந்திரகுமார் வாரதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. நீண்ட காலமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அது வெவ்வேறு திணைக்களங்களின் மூலமாக அமுல்படுத்தப்பட்டிருப்பது எங்களுக்கு தெரியும். கல்லோயா திட்டத்திலே இருந்து விசேஷமாக கிழக்கின் இனப்பரம்பல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாகவே நகர்ந்து வந்து முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா வடக்கு போன்ற பிரதேசங்களிலேயும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அமுலிலே இருக்கிறது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மணலாறு வெளியோயா மாறிவிட்டது. இப்படியாக பல பல இடங்கள் முழுக்க மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த கிவுலோயா திட்டம் என்பது இந்த பாரியதொரு வேலை திட்டத்திலே ஒரு பகுதி. இது கைவிடப்பட்ட திட்டமாக இருந்தாலும் கூட இப்பொழுது மீண்டும் அதற்கு உயிர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. போதிய அளவு பணத்தை இதற்காக அவர்கள் செலவு செய்ய இருக்கிறார்கள். தமிழ் பிரதேசம் முழுவதும் நீருக்குள்ளே அமிழ்த்தி அதிலே இருந்து வருகிற நீர்ப்பாசனத்தின் மூலமாக ஏற்கனவே குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கு இந்த நீர்ப்பாசன தண்ணீரை கொடுப்பதற்கான திட்டம். கிளிநொச்சியில ஸ்ரீதரன் அவர்களுடைய ஒரு ஆதிக்கத்தை முறியடிப்பதற்காக சுமந்திரன் அவர்களால் சந்திரகுமார் அவர்கள் பயன்படுத்தப்படுகின்றாரா? இவர் இப்படி சந்திரகுமாரை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில தமிழரசு கட்சியை மீண்டும் சந்திரகுமார் அவர்கள் பயன்படுத்துகின்ற இன்னொரு சூழ்நிலை ஒன்று வருகின்ற அல்லது இன்னொரு ஆபத்தான ஒரு நிகழ்ச்சி ஒன்று அமையக்கூடிய ஒரு முக்கிய விடயம் ஒன்று நடப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்கின்றன. சரி, இது இவ்வாறு இருக்க மக்கள் போராட்டம் என்பது கட்சிகளால் முன்னெடுக்கப்பட்டாலும் கூட அது மக்களுக்கான போராட்டமாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போ தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் போராட்டங்களை நடத்துகின்ற பொழுது அது மக்களுக்கான போராட்டமாக இருக்கின்றதா என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுகின்றது. கிவுலோயாவுக்கு எதிரான போராட்டமாக இருக்கலாம், தையிட்டியில் நடக்கின்ற போராட்டமாக இருக்கலாம், தொடர்ந்தும் சில போராட்ட வடிவங்கள் மக்களுடைய காணிகள் மற்றும் காணாமல் ஆக்கப்படுதல் சம்பந்தமான விடயங்கள், அரசியல் கைதிகளுடைய விடுதலை போன்ற விடயங்கள் பற்றி பேசப்பட்டிருந்தாலும் கூட இது ஏதோ ஒரு வகையில் இந்த தேர்தல்களை அடிப்படையாக கொண்ட கட்சி சார்ந்த போராட்டமாகவும் தங்களை கட்சிக்குள்ள நிலைநிறுத்திக் கொள்கிற போராட்டமாகவும் தான் இருக்கின்றது. அல்லது கட்சிக்குள்ளே இருக்கின்ற உட்கட்சி மோதலை, குறிப்பாக சுமந்திரன் ஸ்ரீதரன் போன்றவர்களுடைய மோதலை தீர்த்து கொள்கின்ற அல்லது அந்த மோதலில் இருந்து கட்சியிலிருந்து ஒருவரை நிராகரிக்கின்ற அல்லது விலக்கிக் கொள்வதற்காக இன்னொருவரை பயன்படுத்துகின்ற ஒரு போராட்டமாகத்தான் இந்த போராட்டங்கள் இப்ப முனைப்பு பெற்றுகின்றதோ என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. 2020ஆம் ஆண்டு அவர் என்னுடைய வீடு தேடி வந்தது உண்மை. அவர் என்னோடு பேசியது நீங்கள் சொன்ன விடயங்கள் உண்மை. ஒரு அறத்தின்படி, தர்மத்தின்படி, நீதியான முறையிலே அவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர் என்னோடு உரையாடியதற்கு அமைவாக, குறிப்பாக விடுதலை புலிகள் மீது அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்களை தான் இனிமேல் செய்ய மாட்டேன், நான் அவ்வாறு நடந்து கொண்டதில் பல தவறுகளும் உண்டு, அவற்றை திருத்தி நாங்கள் ஒன்றாக பயணிப்போம், நாங்கள் சேர்ந்து செயல்படுவோம் என்று அவர் கூறியதற்கிணங்க நான் வெளிப்படையாகவே அவருக்கு என்னுடைய ஆதரவை கொடுத்திருந்தேன். நான் சொன்ன சொல்லிலிருந்து மாறவில்லை. கடைசி வரையும் அந்த ஆதரவிலிருந்து நான் பின்வாங்கவும் இல்லை. எனக்கு தரப்பட்ட பல்வேறுபட்ட அழுத்தங்கள், பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நான் அதை செய்திருந்தேன். ஆனால் 2020 தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே அவர் தன்னுடைய
செயல்பாடுகளை எனக்கு எதிராக ஆரம்பித்திருந்தார். கிட்டத்தட்ட இது மக்களுடைய காணிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுல பாதிக்கப்பட போறது தமிழ் மக்கள் தான். ஏற்கனவே தமிழ் மக்களுடைய காணிகள் சம்பந்தமாக வன இலாக்கா திணைக்களங்கள் மட்டுமல்லாமல் தொல்லியல் திணைக்களமும் தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்து வருகின்றது என்கின்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கத்தில் இருக்க, மீண்டும் இந்த கிவுல்லோயா திட்டம் சம்பந்தமான விடயத்தில் காடுகள் அழிக்கப்படலாம், வனங்கள் அழிக்கப்படலாம் என்கின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. இதில் சிங்கள மக்கள் குடியேற்றப்படுவார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. ஏற்கனவே சிங்கள குடியேற்றங்கள் கொண்டு வரப்பட்டு மணராறு போன்ற இடங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த இடங்கள் பெயர் மாற்றம் செய்யப்படுகின்ற பொழுது வரலாற்றில் இனிவரும் காலங்களில் இந்த வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற சந்ததியினர் இது ஒரு சிங்கள பிரதேசம்தான் என்கின்றதை உணரக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்படுகின்றது. ஆகவே இந்த போராட்டங்கள் நடத்தப்படுவதற்கான பின்னணி ஒன்று அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இன்னொரு விடயம் என்னென்று பார்த்தால், இந்த திட்டங்கள் சார்ந்து அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் நோக்கமும் இதுக்குள்ள இருக்கின்றது. ஆனால் இந்த போராட்டங்களை வெறுமனே கட்சி அரசியலுக்காகத்தான் நடத்துகின்றார்களோ என்கின்ற இன்னொரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த சுமந்திரன் அவர்கள் சந்திரகுமார் அவர்களோட கைகோர்த்து அல்லது அவர்களோட இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தினது பொதுவெளியில் மிகப்பெரிய விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்ட வெளியில் ஸ்ரீதரன் அவர்கள் செல்வம் அடைக்கல்நாதன் போன்றவர்களோட ஒரு சிறிய உரையாடல் ஒன்று நடத்துகின்றார். அப்போ அந்த உரையாடல் நடத்துகின்ற பொழுது ஏன் நீங்கள் சந்திரகுமாரை கூட்டிக் கொண்டு வந்தீங்க, இந்த விடைய ஏற்கனவே இந்த காணியை மக்கள்கிட்டேருந்து பறிக்கிறதுல ஒரு முன்முகமாக நின்றதில் சந்திரகுமார் அவர்களும் ஒரு முக்கிய இடத்தை பெறுகின்றார். அவரோட ஏன் நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்துறீங்கன்ற ஒரு 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 உரையாடல் ஒன்று நடக்குது. அந்த உரையாடலில் என்ன பார்த்தீங்கன்னா முழுமையாக இந்த சந்திரகுமாருக்கு எதிரான ஒரு விடயத்தை ஸ்ரீதரன் அவர்கள் சொல்கிறார். அதற்கு பிறகு நாங்கள் போராடுவோம் என்று ஒரு நகைச்சுவை பாணியில் இந்த போராட்ட வடிவங்களை வடிவமைக்கிற ஒரு தொனியையும் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே ஒரு வகையில் பார்க்கின்ற பொழுது சந்திரகுமார் அவர்கள் ஸ்ரீதரனுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்ற வகையில் இவர்களுடைய எதிர்ப்பு அரசியலையும் அதில் பேசிட்டு மக்களுடைய போராட்டங்களை ஒரு எள்ளி நகையாடுற வகையில் அதில் ஒரு கேலிக்குள்ளாக்குற ஒரு பாணியையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப சந்திரகுமார் நீங்க பாதுகாத்து நாங்க இன்றைக்கு நீங்க அவனை உறுதி என்ன போகலாம் போராடுவோம் இந்த மக்கள் போராட்டங்கள் மக்கள் தொடர்ந்து இந்த போராட்டங்களில் குவியறதாக இருக்கட்டும், மக்கள் போராட்ட வடிவங்களை ஏற்றுக்கொள்றதாக இருக்கட்டும், இது எல்லாமே மக்களுக்காக கட்சிகள் செயல்படுகின்றன என்கின்ற ஒரு நம்பிக்கையில் தான். ஆக அப்படியான போராட்ட வடிவங்களை தங்களுடைய அரசியலுக்காக இந்த அரசியல்வாதிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இனி வருங்காலங்களில் எப்படி இந்த போராட்ட வடிவங்களை மக்கள் நம்புவார்கள் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிகளிலேயே தமிழர்கள் சார்ந்து பேசக்கூடிய அல்ல தமிழ் தேசிய பரப்பில் இப்பயுமே நிலைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி அல்லது முன்னணி கட்சி என்று சொல்லுகின்ற தமிழரசு கட்சிகளில் இந்த தமிழர்கள் சார்ந்த நிலைப்பாடு தொடர்பாக எந்த அளவுக்கு பேசப்படுகின்றது? முன்னைய காலகட்டங்களில் சுமந்திரன் பெரும்பாலான தமிழர்கள் போராட்டங்களில் கலந்து கொண்டிருந்தாராண்டா இல்லை. பெரும்பாலும் மிகப்பெரிய எடுப்பில் நடக்கப்படுற போராட்டங்களில் மட்டும்தான் முகம் வெளியில் தெரிய வேண்டும் என்பதற்காக கலந்து கொள்வாரே தவிர ஏனைய போராட்டங்களில் சுமந்திரன் அவர்களுடைய முகத்தை கடுகளவேனும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கிறது. ஆகவே இப்போ இவருக்கு இந்த போராட்டங்கள் ஏன் தேவைப்படுகின்றன என்றால் ஏதோ ஒரு வகையில் தமிழர்கள் மத்தியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஒன்று இவருக்கு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கட்சி சார்ந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. அதற்காகத்தான் இது எல்லாத்தையும் கையில் எடுத்திருக்கின்றாரா என்ற இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. இன்னொரு விதத்தில் ஸ்ரீதரன் அவர்களை கட்சியிலிருந்து முற்றாக வெளியேற்றத்துக்கான சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றாரா என்கின்ற இன்னொரு விதத்திலையும் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக இந்த பாராளுமன்ற குழு தலைவராக சாணக்கியன் அவர்கள் நியமிக்கப்பட்டதாக இருக்கணும். ஸ்ரீதரன் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அதில் சாணக்கியன் அவர்கள் வந்ததாக இருக்கட்டும். ஏற்கனவே இது தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. அரசியலமைப்பு பேரவை சம்பந்தமான விடயத்தில் சில இழப்பீட்டு நிறுவனங்கள் போன்ற சில நிறுவனங்களுக்கு
முன்னை நாட்களில் இராணுவத்தில் இருந்தவர்களை நியமிக்கிற செயல் திட்டத்துக்கு ஸ்ரீதரன் அவர்கள் வாக்களித்திருந்தார் என்கின்ற விமர்சனம் தமிழரசு கட்சியால் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதில் ஸ்ரீதரன் சார்பானவர்கள் என்ன விடயத்தை சொல்லியிருந்தார் என்றால், அந்த இடத்துக்கு ஸ்ரீதரன் அவர்கள் செல்ல இல்லை, சூம் தொழில்நுட்பம் ஊடாகத்தான் இந்த வாக்களிப்பு நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது, அவர் அதில் வாக்களிக்கவே இல்லை என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். இது ஸ்ரீதரன் சார்பானவர்கள் தான் சொல்லுகின்றார்களே தவிர ஸ்ரீதரன் இதற்கு வாய் திறந்து பதில் சொன்னாராண்டா இல்லை. இன்றளவிலும் இது தொடர்பான விமர்சனம் ஸ்ரீதரன் மேலேயும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தங்களுடைய அரசியலை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு பனி போருக்காகத்தான் இந்த தமிழரசு கட்சியை இப்போ இருவரும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று வருகின்றது. இந்த போரே எப்போ வந்ததுண்டா இந்த தலைவர் தெரிவுக்கான விடயத்தில் தான் இந்த ஒரு முரண்பாடு அல்லது சண்டை நிலைமை வந்து ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் பெறுது. இதிலிருந்தே தெரியுது இது ஒரு பதவிக்கான சண்டை தான். ஆகவே இந்த பதவிக்கான சண்டைகளுக்காக தமிழ் மக்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்களா? இனி தமிழ் மக்களுக்குரிய ஒரு மாற்று கட்சி ஒன்று வந்தாலும் அது சம்பந்தமாக தமிழ் மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஆகவே தமிழ் மக்களுக்காக கொண்டு வரப்படுகின்ற மாற்று கட்சிகள், தமிழரசு கட்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்ற கட்சிகள் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சியாக திருப்பி இயங்குகின்ற பொழுதும் கூட தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்து பிரிஞ்சு சென்ற சில உறுதி கட்சிகள், அந்த உதிரி கட்சிகள் கூட தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறதுல ஒரு தயக்கம் ஒன்று இருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இப்போ எந்த நிலைப்பாட்டில் இருக்குது? முன்னைய காலகட்டங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்து பயணிக்கின்றோம் என்றார்கள். பிறகு தமிழரசு கட்சியின் சில நிலைப்பாடுகளுக்கு தலை சாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்ற விமர்சனம் ஒரு பக்கத்தில் இருக்கின்றது. செல்வம் அடைக்கல்நாதன் மேலே இருந்த விமர்சனத்தை இன்னுமே அது சம்பந்தமான நிலைப்பாடுகளை செல்வம் அடைக்கல்நாதன் சரியான முறையில் முன்வைக்கலை என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களுக்காக பேசுகின்றோம், தமிழ் தேசியத்தை பேசுகின்றோம் என்று வந்த சுயேட்சை குழுக்கள் கூட சரியான முறையில் தங்களுடைய நிலைப்பாட்டை முன்னெடுக்க இல்லை. சுயேட்சை குழுக்கள் வெறுமனே, குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் போன்றவர்கள் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக தமிழ் மக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்துமே இந்த பணம் சேர்க்கிற வேலையில தான், நிதி சேர்க்கிற வேலையில தான் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற விமர்சனம் அவர்கள் மேலேயும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படியான பல நெருக்கடிகள் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மக்கள் இனி எந்த கட்சியை நம்புவது, ஒரு தேர்தல் ஒன்று வந்தால் மக்களுக்கான தெரிவு எப்படி இருக்க போகின்றது என்கின்ற மிகப்பெரிய குழப்ப நிலை அல்லது கேள்வி ஒன்று இப்போ மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றதான் சொல்ல வேண்டும்.